finished. பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா 138வது சங்கீதம் 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாத்துக்காகவும் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறாரு. ஆமென். இப்போ வேதத்துல ஒரு 3 நபர்களுக்கு தேவன் என்னெல்லாம் செய்து முடித்தார் அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னோட வாழ்க்கையில தேவன் எனக்கு செய்து முடித்தவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நாம ஜெபம் செய்வோம். இப்போ முதல்ல பார்க்க போறது அன்னாள். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். அன்னாள் குழந்தை இல்லாம மலடியா இருக்கிறா. அவளுடைய கணவனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியோட பேரு பெனினாள். அவ என்ன செய்யறா அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் அண்ணால ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. ஒவ்வொரு வருஷமும் அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போறாங்க. ஆனா அந்த ஆலயத்துக்கு போகிறப்ப எல்லாம் அவ அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு வசனம் சொல்லுது. ஒரு முறை தேவனுடைய சன்னதிக்கு போய் எல்லா மன கஷ்டங்களையும் தேவன் கிட்ட சொல்லி அவ அழுகிறா. அப்போ ஏலி அப்படிங்கிற தீர்க்கதரிசி மூலமா தேவன் வார்த்தையை கொடுக்கிறாரு. அதற்கப்புறம் அன்னாள் துக்க முகமா இருக்கவில்லைன்னு வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் அவளுக்கு சாமுவேல் அப்படிங்கிற தீர்க்கதரிசிய தேவன் கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில யாவற்றையும் செய்து முடித்தார். அவ்வளவு வருஷமா அவ விட்ட கண்ணீரை தேவன் நிறுத்தினாரு. ஒவ்வொரு வருஷமும் அவ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. இதற்கு அப்புறம் அவளுடைய கண்ணீர் தேவனால நிறுத்தப்பட்டுச்சு. ஆமென். உங்க வாழ்க்கையில கூட நிறைய வருஷமா நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சிட்டு இருப்பீங்க, இன்னும் நடக்கலையே அப்படின்னு அழுது ஜெபிச்சு கொண்டே இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். இந்த டிசம்பர் மாசம் உங்க வாழ்க்கையில தேவன் உங்க கண்ணீரை மாற்ற போகிறாரு. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்ற போகிறாரு. உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்க போகிறாரு. ஆமென். அதே மாதிரி நெகேமியா, அவனுடைய சொந்த ஊரான எருசலேம்ல எல்லா அலங்கங்களும் இடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டுச்சு. அவன் ராஜா கிட்ட தயவு கிடைச்சதுனால தேவனால் ராஜாவுடைய இருதயத்துல அவனுக்கு தயவு கிடைக்குது. அதனால திரும்ப வந்து அந்த அலங்கங்களை கட்ட பார்க்கிறான். அந்த நேரத்துல அங்க இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்து சொல்றாங்க, இது நடக்கவே முடியாத காரியம், யாருமே நம்பல. அவனுடைய எதிரிகள் கூட அவனை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. இவங்க அப்படியே கட்டுனா கூட ஒரு நரி ஏறி போனா அது எல்லாம் இடிஞ்சு போயிரும், எப்படி கட்ட முடியும்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கிற சமயத்துல 140 வருஷங்களா உடைக்கப்பட்டிருந்த அந்த அலங்கங்களை வெறும் 52 நாட்கள்ல நெகேமியா கட்டி முடிக்கிறான். இது தேவனால் அவனுக்காக செய்து முடிக்கப்பட்ட காரியம். அதனாலதான் அவனை சுத்தி இருந்த எல்லாரும், புறஜாதியினர் எல்லாரும் இந்த காரியம் தேவனால் நடந்துச்சின்னு சொல்லி சாட்சியா சொல்றாங்க. இந்த அலங்கங்களை கட்டி முடித்தது தேவன் நெகேமியாக்காக செய்து முடித்த காரியம். உங்க வாழ்க்கையில இதே மாதிரி ஏதாவது ஒரு உறவுகளுக்குள்ள விரிசல் இருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க பிரிந்திருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிந்திருக்கலாம், சகோதர சகோதரிகளுக்கு இடையில ஒரு பிரிவினை இருக்கலாம், ஏதோ ஒரு உறவு உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா தேவன் அதை திரும்ப கட்டுகிறாரு. வசனம் சொல்லுது, வெட்டு கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பட்டு புழுக்கள் இதெல்லாம் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருகிறாராம். இப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம தாமதமா இருக்கலாம், கல்யாணம் ஆகாம நிறைய வருஷங்களா நீங்க காத்துட்டு இருக்கலாம். முன்னாடியே வேலை கிடைச்சிருந்தனா இவ்வளோ நாளுக்குள்ள எவ்வளவு சம்பளம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அவங்க சம்பாதிச்சிருக்க வேண்டிய காரியத்தை விட, பணத்தை விட ஒரே வருடத்துல
தேவன் அது எல்லாவற்றையும் பல மடங்கு திரும்ப கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. உங்களுடைய காலங்கள் அவருடைய கரங்கள்ல இருக்குது. அங்க தாமதம் அப்படிங்கிறது இல்லை. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அதனால நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ, உங்களுடைய உடைக்கப்பட்ட உறவுகள் எல்லாம் தேவன் மீண்டும் கட்டுகிறாரு. உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிறாரு. ஆமென். அதே மாதிரி யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலயே தேவன் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அந்த தரிசனத்துல சகோதரர்கள் தந்தை எல்லாம் அவனுக்கு பணிந்து கொள்ற மாதிரி அவனுடைய தரிசனம். இது அவனுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லும் போது அவங்க எல்லாரும் எரிச்சல் படுறாங்க, கோபப்படுறாங்க. அது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவனுடைய தரிசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவனை தாக்கி அடிமையா வித்து போடுறாங்க, சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறான். இதெல்லாம் நமக்கு தெரியும். 13 வருஷம் அவன் காத்திருந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரே ஒரு காரியத்தினால அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாறிச்சு. ராஜாவுக்கு அடுத்த பதவியில அவன் அமர்த்தப்படுகிறான். அங்க அவனுடைய ஆளுகை எகிப்து முழுவதும் நடத்தப்பட்டுச்சு. அவனுடைய சகோதரர்கள் திரும்ப அவன் கிட்ட வந்தாங்க. தேவன் இன்றைக்கு இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு அதுதான். ஆமென். நீங்க இவ்வளவு நாள் உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியாம இருந்திருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் அவரு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, தரிசனங்கள் கொடுக்கிறாரு. ஆனா இதெல்லாம் நிறைவேறவே இல்லையே, என்னுடைய வாழ்க்கை அப்படியே தானே இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுக்கிட்டே இன்றைக்கு என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா தேவன் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த 11 மாதம் நீங்க காத்திருந்தது போதும். இந்த டிசம்பர் மாதம் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற போகிறாரு. அவர் உங்களுக்கு தந்த தரிசனங்களை நிறைவேற்ற போகிறாரு. ஏன்னா அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. அது தாமதித்தாலும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி இருக்குது. ஆமென். எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல போடப்பட்டிருக்குது, தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு. ஆமென். இந்த டிசம்பர் மாதம் தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. இப்போ இந்த தேவனை, உங்களை உயர்த்த போகிற தேவனை, இப்போ இந்த தேவனை, உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனை, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை, உங்களை உயர்த்த போகிற தேவனை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி உங்களுடைய கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற அறிக்கையை நீங்க செய்யுங்க. தேவனை நோக்கி நீங்க இதை சொல்லும் போது உங்க வாழ்க்கையில அது எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகுது. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எல்லா காரியங்களையும் தேவன் எனக்காக செய்து முடிப்பார். என்னுடைய வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது, எதாலையும் தடுக்கவே முடியாது. அவருடைய இரக்கங்கள், தயவுகள் என்ன எப்போதும் தோல்வி அடைய செய்யாது. நான் விழுந்து போக மாட்டேன். என்னுடைய தேவன் இந்த டிசம்பர் மாதத்துல எனக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை எப்பவும் பூரணமா நிலைத்திருக்க செய்வாரு. அவருடைய இரக்கங்களினால, அவருடைய கிருபையினால என் வாழ்க்கையில நான் செய்ய முடியாத எல்லா காரியங்களையும் எனக்காக அவர் செய்து முடிப்பாரு. இது நீங்க தேவனை நோக்கி இப்பொழுது பேசி இருக்கிற வார்த்தைகள். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இறுதியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நாம ஜெபத்துக்கு நேரா கடந்து போவோம். என்ன வார்த்தை அப்படின்னா, தேவன் உங்க வாழ்க்கையில தொடங்கிய உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க பிசினஸ், உங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை, உங்க ஆரோக்கியம், உங்க லட்சியம், உங்க நோக்கம், இது எல்லாவற்றையும் தேவன் பூரணப்படுத்த போகிறாரு. இது எல்லாம் தேவன் அவராகவே உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாரு. இறுதியா என் வாழ்க்கையில இந்த வார்த்தை எனக்கு செய்த கிரியைகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்பவுமே எனக்கு இந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது பயங்கரமா மூச்சு திணறல் வந்துச்சு. அதனால 2வது டெலிவரிக்கு, அதாவது என் பையன் பிறக்கும்போது எனக்கு பயங்கர பயமா இருந்துச்சு. ஏற்கனவே நான் பயந்து போய் இருக்கும்போது
டாக்டரும் இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. 9th மந்த் ஸ்கேன் பார்த்துட்டு குழந்தைய நச்சுக்கொடி சுத்தி இருக்குது, அதனால இது பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம், ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏற்கனவே பயம், டாக்டர் வேற இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா தேவனுடைய வார்த்தைய இறுக பற்றி கொண்டேன். அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிச்சு. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நான் போனதுல இருந்து என்னுடைய வாயிலிருந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சத்தமா என் காது கேட்க நான் அறிக்கை செஞ்சுட்டே இருந்தேன். அங்க சுத்தி நர்சஸ் இருந்தாங்க, டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா கூட நான் வாயிலிருந்து அந்த வார்த்தையை சொல்றத நிறுத்தவே இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க சிசேரியன் பண்றாங்க, குழந்தைய வெளியில எடுக்கிறாங்க, எல்லாமே பேசுறாங்க. ஆனா என் வாயிலிருந்து அந்த வார்த்தை நிக்கவே இல்லை. மறுபடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நல்லபடியா சிசேரியன் முடிஞ்சுது, குழந்தையும் நல்லா இருந்துச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் பேசும்போது சொன்னாங்க, அவங்களும் ஒரு பிலீவர் அப்படிங்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, தேவன் இந்த வார்த்தையினால உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார், அதனாலதான் இன்றைக்கு நீங்களும் உங்க குழந்தையும் நல்லா இருக்கிறாங்க. பயங்கர கஷ்டமான சூழ்நிலை, இதே நிலைமை மற்றவங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்னு என்னால சொல்ல முடியாது. தேவன் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கு. என் வாழ்க்கையில செய்து அப்படின்னா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தை நிச்சயமா அற்புதம் செய்யும், கிரியை செய்யும். ஏன்னா தேவன் உங்களை நேசிக்கிறாரு. அவர் உங்களை தெரிந்தெடுத்து இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறாரு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்காக செய்து முடிப்பாரு. அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. உங்க ஒவ்வொரு அவயங்களும் அவர் தான் செய்தாரு, அவர் தான் வணைந்தாருன்னு வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளும் அவர் உங்களை கைவிட மாட்டாரு. நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு, உங்களை ஸ்திரப்படுத்துவாரு, சீர்படுத்துவாரு, உங்களை உயர்த்துவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. நாம இப்போ ஜெபிப்போமா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில இந்த அதிகாலை வேளையில அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அமராஜா, இதுவரைக்கும் முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் என் இயேசு இந்த மாதத்தில் நீர் முடித்து தர வல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. வார்த்தையை கேட்டபடி விசுவாசத்தின்படி என் தேவன் யாவையும் நீ செய்து முடிப்பீரப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் தடைகள் இருந்ததோ அத்தனை தடைகளையும் நீக்கி என் தேவன் அப்பா உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீர் காரியங்களை செய்து முடிப்பீர், காரியங்களை நீர் வாய்க்க செய்வீரப்பா. உயர்ந்தவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கண்ணீரோடு நிற்கிறேன் அப்பா. உன்னுடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் இந்த மாதத்தில் நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த கடைசி மாதத்துல நீர் ஆசீர்வதிப்பீரப்பா. இந்த கடைசி மாதத்துல, இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளாகவே என் தேவன் அதிசயத்தை நீர் காண பண்ணுவீராக. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே அற்புதமான நல்ல செய்திகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய காதுகளிலே கேட்க நீர் கிருபை செய்வீராக ராஜா. எஸ்டர்டே இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக மாறட்டும் அப்பா. இதுவரை நடக்காமல் இருந்திருக்கலாம் சுவாமி. இந்த வருஷம் முழுவதுல ஆரம்பத்தில இருந்து இதுவரைக்கும் நடக்காம இருந்திருக்கலாம், காரியங்கள் வாய்க்காம இருந்திருக்கலாம் அப்பா. ஆனால் இந்த மாதத்துல என் தேவ நீர் வாய்க்க பண்ணுவேன் என்று நீர் வாக்கு பண்ணினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா, மனிதன் எந்த இடத்துல எல்லாம் செயலற்று போனாலும் அந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் நீர் இறங்கி அவர்களுக்காக காரியங்களை நீர் செய்து முடிப்பீர். என்னென்ன தேவைகளோடு இந்த அதிகாலை வேளையில் அப்பா, இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில அப்பா உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் விண்ணப்பங்களையும் என் ஆண்டவர் நீர் செய்து தருவீராக சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன் அமராஜா. சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் அமராஜா என் தேவன் இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. கணவன் மனைவியாய் இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் என் ஆண்டவர் நீர் கட்டளையிடும். இந்த மாதம் முழுவதுமாக என் ஆண்டவர் நீர் பாதுகாக்கணும் சுவாமி.
கடந்த மாதம் முழுவதுமாக கண்மணி போல நீர் பாதுகாத்து வந்தீர். இந்த மாதத்திலும் என் தேவன் நீர் பாதுகாக்கணும் அப்பா. எந்த பொல்லாத கிரியைகள், சத்ருவின் போராட்டங்கள், மனுஷீக தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், இன்னும் செய்வினை பிசாசுகள் எதுவும் பிள்ளைகளை தொடரக்கூடாது. எப்படிப்பட்ட சாப கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல இந்த மாதம் முழுவதுமாக பிள்ளைகளை விட்டது விலகி ஓடி போகட்டும் என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். எஸ் டாடி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற இந்த ஆழமான ஒரு விசுவாசமுள்ள இந்த வார்த்தையை யாரெல்லாம் சொல்லி தியானித்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த மாதத்தை யாரெல்லாம் இதை சொல்லி இந்த வார்த்தையை விசுவாசிப்பார்களோ, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணத்தக்கதாக என் கிறிஸ்து இயேசு நீர் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமான தெய்வமே, எங்கள் அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக மீண்டும் நன்றி செலுத்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அளவில்லாத உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் கிருபையினாலும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.